என்னப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அனிஷா சமையலறையில் சிக்கன் பாப்கார்ன் செய்முறை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கி சின்ன சின்ன பீஸஸாக வெட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மசாலா எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு அரை கப்பு தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து இதில் சேர்த்துக்கிறேன். லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் புளியிலன்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் கொஞ்சம், தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு 4 பல் வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காய சாறு நல்லா இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காய பவுட்ரு கடையிலே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கிட்ட இல்லாதனால நான் வெங்காயத்தை தட்டி புழிஞ்சிக்கிட்டேன். இதை பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ 1 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு 1 மணி நேரம். இப்போ நாம் இதை பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம், மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை வச்சு நல்லா இந்த மிளகாத்தூள் பெப்பர் தூள் எல்லாம் மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் இந்த சிக்கனை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நான் குட்டி குட்டி பீஸாக தான் சிக்கன் பாப்கார்னுக்கு தகுந்த மாதிரி இருக்கேன். இதை இப்படி நல்லா இந்த அளவுக்கு போட்டு நல்லா அமுத்திக்கோங்க. இந்த மாவு இந்த மாதிரி இப்போ இந்த மாவில் டிப் பண்ணதை நல்லா இப்படி உதறிக்கங்க. நல்லா தட்டிட்டு எடுத்து வைங்க. இன்னும் கொஞ்சம் போட்டு அப்படி பரட்டிக்கலாம். மாவில் காஞ்சிருச்சு, இதை போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் மட்டும் நல்லா காயணும். பாருங்கள், நல்ல மாவெல்லாம் லேயராக வந்திருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் தெரியும் பாருங்கள். எடுத்தாச்சு. ஓகேங்க, நம்மக்கிட்ட இருக்க அடுத்த பீஸஸையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் பாப்கார்ன் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இது மேலே ஒரு மசாலா. இந்த மசாலா என்னங்கிறத கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சூப்பராக மணக்க ஒரு சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.